அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவர் வல்லவர், அவரிடத்துல என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்புவித்திருக்கிறேன், அதை அவர் முடிவு பரியந்தம் காத்துக் கொள்வார்னு சொல்லி எழுதுகிறார். 3 நாட்கள் அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. அதனாலதான் தீமோத்தேயுல அவர் எழுதும்பொழுது, மனிதருள் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறார் சொல்லிலாம் அவர் எழுதுறத பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் வல்லவர் என்பதை நிச்சயித்திருக்கிறேன்னு சொன்ன பவுல், இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பிலிருந்து இந்த உலகத்துல நான் சந்திக்கிற காரியங்கள் என்னை பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ பவுல் ஒரு மன உறுதியுள்ள ஒரு மனுஷன். அதனாலதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தார். அவர் மூலமாக ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இனிமேல் இந்த உலகத்தினுடைய உபத்திரவங்கள், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எவைகளும் கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி உங்களை நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது, பவுலை ஆண்டவர் வல்லமையா நிறைத்தது போல உங்களை நிறைத்து பயன்படுத்துவார்.